வணக்கம். நான் ஒன் ஆஃப் த எஜுஸ்கில் ஃபேமிலி மெம்பர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஃபாதர் சலீனுக்கு. பிறகு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து 10 மேஜர் சேலஞ்சஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோ பேஷன்ஸ்னால் நம்ம வந்து பொறுமை இல்லை. ஃபஸ்ட்டு டு அனலைசிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் ஃபாதர் சலீன் சொன்னதில் வந்து எப்படி பேசிக்கு பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர் அந்த பேசிக்லேருந்து நம்ம வந்து போகணும். அப்புறம் மாடல் வெர்ப்ஸு அந்த ஃபாதர் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். எந்த ஒரு இது எடுத்தாலும் அந்த வந்து பேசிக்லேருந்து நம்ம போனோன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஓஇடி வந்து பொறுமை இருந்து படித்தோன்னா நல்லா படிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம். செகண்ட் சேலஞ்சஸ் வந்து புக்கிங் எக்ஸாம் டேட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரும்போதே ஒரு எக்ஸாம் டேட்டு புக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து படிக்க வந்தால் நமக்கு வந்து அந்த பேசிக் அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் நமக்கு கிடைக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நமக்கு எக்ஸாம் வருது, நம்ம எவ்வளோ படிக்கணும் இவ்வளோ படிக்கணும் அந்த ஒரு மெயின் இதாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து படித்த பிறகு எக்ஸாம் டேட்டு புக் பண்ண பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் நம்ம வந்து அதை வந்து டேட்டை வந்து 6 months வரைக்கும் நம்ம டிலே பண்ணி போடலாம். அது வேறு வீடியோவில் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மூணாவது குவாலிட்டி இஸ் குவான்டிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ எல்லோரும் மெயினாக நினைக்கிறது வந்து ரொம்ப நம்ம அந்த மெட்டீரியல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப காம்பிடென்ட் ஆகுறோன்னு நினச்சிட்டு தப்பான ஒரு இது இருக்குது, ஐடியா இருக்குது. அது தப்பு. அந்த குவாலிட்டின்னு நம்ம வந்து எப்படி வந்து 1 மணி நேரத்தில் பண்ணாலும் அந்த 1 மணி நேரத்தில் நம்ம பண்ணாலும் நல்ல பேசிக்லேருந்து நம்ம படிச்சிருக்கோமா, ப்ராப்பராக படிச்சிருக்கோமா அந்த ஒரு இது வந்து நம்ம குவாலிட்டி நம்ம ப்ராப்பராக வந்து என்ன மெயின் இதை படிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து குவாலிட்டி ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். 1 மணி நேரம் படித்தாலும் ப்ராப்பராக பேசிக் என்னென்ன படிச்சிருக்கோமோ மாடல் வெர்பு எல்லாமே என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக நம்ம படிச்சுக்கலாம். 4வது வந்து inability to fall in love with learning process. இதில் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஓஇடி விரும்பி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம படிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து 5வது பாயிண்ட் வந்து ரொம்ப மென்டர். அதாவது வேறு இடத்துல இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன் அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்தையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு மென்டரை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஒரு மென்டரை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அவங்க என்ன ஒரு ஐடியா இருக்குது நம்ம வந்து ஸ்மூத்தாக நம்ம மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவர் மென்டர் இல்லாமல் இருக்கிறதும் கரெக்டு கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு மென்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக பிறகு மிஸ்லீட் பை சோசியல் மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். மிஸ்லீட் பை சோசியல் மீடியான்னு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பல அத்தன்டிக் மெட்டீரியல் அதெல்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப பேர் வந்து யார் அவங்க குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் இன்கேஸ் அவங்க வந்து ஓஐடியில் வந்து ஒரு 4-5 times இது பண்ணிவிட்டு அவங்க கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால் ரொம்ப லாஸாக இருந்தது. அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா இதை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்கள ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக டிப்ஸ் அந்த பாயிண்ட்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அதை தப்பாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இது கரெக்டு நம்ம வந்து கரெக்டு லீடு யாரும் கரெக்டு வே இல்லை. அப்புறம் வந்து 7வது வந்து நோ இங்கிலீஷ் கல்ச்சர் நம்ம எப்படி வந்து நம்ம வளர்த்துக்கணும்னா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பல நியூஸ் பார்க்கணும். அதாவது நியூஸ் நம்ம டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒன்லி ஆடியோ மட்டும் கேட்க பழகணும். பல மேகசின் ஜேர்னலு அந்த மாதிரி வந்து நமக்கு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கல்ச்சரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து 8வது வந்து ஸ்டடி குரூப்ஸ் லிமிட்டெட். அதாவது நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்டடி குரூப் வந்து ஒரு மினிமம் நம்பர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யாராவது தப்பாக இது பண்ணோன்னா
அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கெயின் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டடி குரூப் வந்து நமக்குள்ள ஒரு குவாலிட்டி மட்டும் நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் லெவலில் தான் இருப்பாங்க. அதை மாதிரி இந்த மென்டர் அந்த மாதிரி இருந்தால் நீ அடுத்து ஒரு பெரிய குரூப்பாக இருந்தால் பல ஐடியா நம்ம வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், அவங்க ஒரு ஐடியா இருக்கலாம். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் மோர் ஐடியா வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஸ்டடி குரூப் வந்து லிமிட்டாக இருக்கிறது வந்து இது கிடையாது. அப்புறம் 9வது சேலஞ்ச் வந்து எய்மிங் கிரேட் பி வந்து அது வந்து எக்ஸாம்பிள் இது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எய்ம் வந்து கிரேட் பி பண்ணோன்னா நம்ம கரெக்டாக அந்த லெவலுக்கு தான் வர முடியும். நம்ம எப்போயுமே நம்ம எய்மிங் லெவல் வந்து கிரேட் ஏயாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நமக்கு வந்து பி கிடைக்கும். அதான் எய்மிங் பி. பிறகு 10வது வந்து நம்ம ஆட்டிடியூட் செல்ஃபிஷ்னஸ் விஸ் எம்பவரிங். நம்ம இந்த எஜுஸ்கிலோட மெயின் மோட்டோவே வந்து எம்பவரிங் ஈச் அதர், க்ரோ டுகெதர். அப்போ செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் நம்ம வந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால் எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து வளரலாம். அந்த மெயின் வந்து நம்ம எஜுஸ்கிலோட மோட்டோ. தேங்க்யூ.